திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணை பாலவராஜன் ஐயாண்ட சைவ சித்தாந்த வினாவிட படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அத்துவிதம் என்பதன் பொருள் பற்றி படிக்க போகிறோம். முதலில் வேற காப்பு படிச்சுட்டு படிப்போம். காப்பு உந்திகளிறு உயர்போதம் சித்தியார் பிரிந்திருபா உண்மை பிரகாசம் வந்தரு பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பமுற்று. திருச்சிற்றம்பலம். நாங்கள் அத்துவிதம் என்பதன் பொருள் படிங்கொராணியக்கா. அத்துவிதம் என்பதன் பொருள் மாணாக்கன். அத்துவிதம் என்பதன் பொருள் மாணாக்கன் மற்ற அதன் பொருள் யாதோ அதனை அருளல் வேண்டும். ஆசிரியர் துவிதம் என்பது ஓர் எண்ணின் பெயர். அதன் முன் வருகின்ற என்ன பெயர்? அத்துவிதம் ஆன்மாவும் சிவனும். துவிதம் என்றா ஒரு எண்ணின் பெயர் என்று சொல்றார். என்ன எண்ணின் பெயர்? அஞ்செழுத்து. துவிதம் என்றது ஒரு எண்ணு நம்பர் பெயர் என்று சொல்றார். துவிச்சக்கர வண்டிக்கு எத்தனை சில்லு? 2. துவிச்சக்கர வண்டி என்றா என்ன? நாங்கள் ஒரு சைக்கிள், எத்தனை சில்லு? 2. அப்ப 2. துவிதம் என்பது ஒரு எண்ணின் பெயர். 2 துவிதம் என்றா 2. அத மனதில் வச்சிருக்கோம். ஓகே. துவிதம் என்பது ஒரு எண்ணின் பெயர். அதன் முன் வருகின்ற நகாரம் அப்ரஹாசம் என்பதைப் போல இன்மை பொருளோ அல்லது அதர்மம் என்பதைப் போலோ மறுதலை பொருளோ தாராது. அப்ராமணன் என்பதைப் போல அண்மை பொருளே தரும். இதனை அநேகம் என்பதில் வைத்து உணரலாம். என்பதற்கு இரண்டல்லாதது, 2 அல்லாதது. அதுக்குள்ள நாங்கள் கூட ஆராய தேவையில்லை. உங்களுக்கு துவிதம் என்றா 2 மறக்காதீங்க. துவிச்சக்கர வண்டிய ரக்கண்ணைங்க, அது தெரிஞ்சா காணும். அடுத்த கேள்வி. இன்மைக்கும் அண்மைக்கும் உள்ள வேறுபாடு யாது? இன்மை முற்றிலும் மறுப்பது. இன்மை என்ற முற்றிலும் மறுப்பது. அண்மை இல்லை இன்மை என்றா என்ன? இல்லை என்ற கருத்து. அப்ப மறுப்பது தானே. இப்ப உங்கள்ட்ட நான் ஒரு பொருளை கேட்கிறேன், நீங்க சொல்லுவீங்களா என்னட்ட இல்ல. அப்ப இல்லை என்றது மறுப்பது. இல்லை. அண்மை என்றா மறுப்பது. அண்மை என்றா சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது. நான் இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல கமலான்ட்டு பிறகு சொல்றீங்களோ ஓகே நான் தாரேன் என்று உடன்படுறீங்க. அதான் அண்மை. ஓகே. எடுத்துக்காட்டாக சாத்தன் இல்லை என்றால் அங்கு அவனோடு ஒத்த வேறொருவன் உள்ளன் என்னும் பொருள் எல்லாவற்றாலும் தோன்றாது. ஆனால் சாத்தன் அல்லன் என்றால் அவனோடு ஒரு வாற்றான் ஒத்த வேறொருவன் உள்ளன் என்ற பொருள் தோன்றும். அதுபோலவே 2 இல்லை என்றால் அங்கு 2 எனக்கு ஒத்த பொருள் உண்டு இன்னும் ஒன்றிருக்கிறன்னு அர்த்தம் என்பது அவ்வாற்றானும் புறப்படாது. ஆனால் 2 அல்ல என்றால் அங்கு ஒரு வாற்றான் 2 எனக்கு ஒத்த பொருள் உண்டு என்பது புறப்படும். மினக்கட தேவையில்லை. இதுகள் நாங்க விட்டுட்டு போகலாம். அவர் எங்கட சைவ சித்தாந்த சொல்ல நாங்க படிப்போம். அடுத்தது எனவே இறைவன் 2 அல்லன் எனின் உயிர்கள் உலகம் என்பவற்றோடு முற்றிலும் வேறானவனும் அல்ல. ஒரு வாற்றான் ஒன்றாயும் ஒரு வாற்றாயும் வேறாயும் இருப்பவர் என்பது பொருளாகும். இதுவே சித்தாந்தத்தில் இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருட்தன்மையால் வேறாயும் உயிர்க்கு உயிராதல் தன்மையால் உடனாயும் நிற்பன் என்றும் இவ்வாறு அபேதம் பேதம் பேதாபேதம் என்னும் 3 தன்மையும் ஒருங்கு
தோன்ற அம்மூன்றுக்கும் பொதுவாய் நிற்றலையே வேதம் அத்துவிதம் என கூறுகின்றது. இப்ப எங்கட அத்துவிதத்தை தான் இங்க சொல்லுது. சைவ சித்தாந்தத்திட்ட அத்துவிதம் எப்படி என்றா, இறைவன் உயிர்களோடு கலப்பால் ஒன்றாய் அனுப்பான். எப்படி உயிருக்கு உயிராய் நிற்கிறான், கலந்து ஒன்றாய் நிற்கிறான். பொருத்தம்மையால் அவன் வேறு. ஆனா உயிரும் இறைவனும் உண்டாகி விடமோ இல்லை. உயிர் வேறு, உயிருக்குள்ள தன்மை வேறு, இறைவனுக்குள்ள அப்ப பொருத்தன்மையால் அவன் வேறு, அது வேணும். பிறகு உயிருக்கு உயிராதல் தன்மையால் உடனாயின் நிற்பான். எங்க இந்த உயிருக்கோட உயிரா நிற்கிறான் அவன். எங்க நாங்கள் சீவான்மா, அவர் பரமான்மா என்ற தன்மையில அவர் எங்களோட உயிருக்கு உயிரா நிற்கிறார். அப்ப அங்க இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் நிற்கிறத அபேதமண்டும், வேறாய் நிற்கிறத பேதமண்டும், உடனாய் நிற்கிறத பேதாபேதமண்டும் சமஸ்கிருதத்துல சொல்றது. மூன்று தன்மை ஒருங்கு தோன்ற அம்மூன்றுக்கும் பொதுவாய் நிற்றலையே வேதம் என்ன சொல்லுது? மூண்டையும் சேர்த்து வேதம் அத்துவிதம் என சொல்லுகிறது. அப்ப எங்கட இது நாங்கள் இறைவன் எங்களோட அத்துவிதமா நிற்கிறான், நாங்களும் அவனோட போய் அத்துவிதமா கலக்கவன். இதனையே மெய்கண்டார் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தி, அதாவது பிரிப்பின்மைய உணர்த்துமாயிட்டு என்று இது எங்களுக்கு தெரிஞ்சா காணும். நாங்கள் அவரோட அத்துவிதமா கலக்கிற முத்தியில இறைவனும் எங்களோட ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்பான். அதுதான் அத்துவித கலப்பு. அது எங்களுக்கு தெரிஞ்ச அவளங்கான். இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாய் நிற்றற்கு உடலுயிர் போல் என்றும் பொருட்தன்மையால் வேறாதற்கு கண்ணருக்கன் போல் கண்ணொளி, அதாவது கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல் என்றும் உயிர்க்கு உயிராதல் தன்மையால் உடனாதற்கு கண்ணொளியும் ஆன்மபூதமும் போல் என்றும் உவமைகள் கூறப்படும். இப்ப இறைவன் உயிர்களோடு எப்படி இருக்கிறான்? கலப்பினால் ஒன்றாய் எப்படி நிற்கிறான் என்றா, அதாவது உடலும் உயிரும் போல. எப்படி இந்த உடல் உயிர் இல்லாட்டி இயங்காது. இந்த உயிரும் இந்த கண்மங்களை செய்து போக்குவதற்கு ஒரு உடல் வேணும். அப்ப அந்த இறைவன் உயிர்களோடு அவன் எப்படி கலப்பினால் ஒன்றாய் மூன்று நிலையிலே நிற்கிறான். உயிர்களோட மூன்று நிலையிலும் அவன் கலந்து நிற்கிறான். இப்போ ஒன்றாய் நிற்கிறான், வேறாய் நிற்கிறான், உடனாய் நிற்கிறான் என்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றார். உடலும் உயிரும் போல அவனை நிற்கிறான். உடல், இந்த உடல் இயங்குவதற்கு உயிர் வேணும், இந்த உயிர் இறங்குவதற்கு இறைவன் வேணும். அது நாங்கள் பல வழியில படிச்சிருக்கிறோம். அப்ப நறுக்கனண்டா சூரியன். இந்த கண் ஒளியும் சூரிய ஒளியும் இருந்தா தான் நாங்கள் பொருளை பார்க்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு இருட்டுக்குள்ள பொருளை பார்க்க முடியுமோ? கண்ணின் ஒளி இருந்தாலும் இருட்டுக்குள்ள எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே நேரம் சூரிய ஒளி இருந்தால் எங்களுக்கு கண் இல்லாட்டி நாங்கள் ஒரு தரையும் பார்க்கலாம். இந்த கண்ணின் ஒளி, அதாவது கண் தெரியாட்டி நாங்கள் அப்ப ரெண்டும் ஒன்று சேர வேணும். சூரிய ஒளியும் கண்ணொளியும் சேர்ந்தா தான் நாங்கள் பொருட்களை பார்க்கலாம். அதுபோலதான் இந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் நாங்கள் இந்த கண்மங்களை போக்கலாம். அதுபோல உயிரும் இறைவனும் சேர்ந்தாதான் இந்த உயிர் வேலை செய்யும். இல்லாட்டி இறைவன் இல்லாமல் இந்த உயிர் வேலை செய்யாது. எப்படி உடல் இல்லாமல் உயிர் வேலை செய்யாதோ அதுபோல இறைவன் இல்லாமல் அப்ப அங்க எங்களோட அவர் ஒன்றாய் நிற்கிறார் என்றதுக்கு நல்ல வடிவான ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். அப்ப என்றும் உயிருக்கு உயிராதல் தன்மையால் உடனாவதற்கு கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல் என்றும் உவமைகள் கூறப்படும். மேற்கூறிய மூன்று தன்மைகளில் ஒவ்வொன்றை மாத்திரமே கூறும் ஒவ்வொரு சாரார் உலர். அவர்களில் இறைவனும் உயிர்களும் ஒன்று என்பவர் பொன்னும் பனியும் போல் என்று உவமை கூறுவர். இவர்கள் கேவலாத்துவதிகள். இறைவனும் உயிரும் வேறா என்பவர் ஒளியும் இருளும் போல் என்று உவமை கூறுவர். இவர்கள் துவிதிகள். இறைவனும் உயிரும் ஒன்றும் வேறும் என்பவர் சொல்லும் பொருளும் போல என்று உவமை கூறுவர். இவர்கள் விசிட்டாத்து விதிகள். இம்மூன்று பெருந்தாமை காட்டி மேற்கூறியவாறு சித்தந்தங்கூறும் இது சுத்த அத்துவிதமாகும். இது சுத்த அத்துவித மெய்மையை கண்டு இனிது விளங்கினமை பற்றியே மெய்கண்டாருக்கு அப்பேர் உளதாயிற்று. ஆயினும் இறைவன் இவ்வாறு உயிரோடு உலகத்தோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய்
நிற்பன் என்பதை திருஞான சம்பந்தரே தமது ம் திருவிழிமொழிகளை தேவாரத்தில் ம் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் ம் மாறா மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை அந்தாய் ஆறார் சுவை ஏழோசை எட்டா திசை தானாய் ம் வேறாய் உடனாம் இடம் வீழும் மிளிலையே. இப்போ இதில் சொல்லியிருக்கிற இந்த கேவலாத்து விதம் இது ராமானுஜர் மத்துவாச்சாரியர் மற்ற சங்கராச்சாரியர் அவியலின் கேவலாத்து விதம் துவிதம் அதாவது துதி விதிகள் அதுகளெல்லாம் அதுகள் விசிட்டாத்து விதம் அதுகளை சொல்லி இந்த மெய்யண்டாட்ட சுத்தாத்து விதத்தை சொல்லியிருக்கிறாரு. இறாய் முதலாய் ஒன்றாய் இது படிக்க படிக்க உங்களுக்கு அதுகள் ஞாபகத்துக்கு வரும் கொன்னும் கஷ்டப்படுத்துவது என அருளி செய்திருத்தல் அறியத்துக்குரியது. இதனால் வேத முறைவனை அத்துவிதமாய் உள்ளான் என்றதன் உண்மை பொருள் சித்தாந்தத்திலேதான் விளங்குகின்றது. ஆகவே இறைவன் உயிர்களை எவ்வாறு நின்று செலுத்துவன் என்னும் வினாவிற்கு கலப்பினால் ஒன்றாயும் பொருட்டன்மையால் வேறாயும் உயிர்க்கு உயிராதல் தன்மையால் உடனாய் நின்று செலுத்துவான் என்பது சொல்லியிருக்கு பாருங்கோ. ஏன்னா இதனால் வேதம் இறைவனை அத்துவிதமாய் உள்ளான் என்ற தன் உண்மை பொருள் சித்தாந்தத்தினாலே தான் விளங்குகிறது. ஆகவே இறைவன் உயிர்களை எவ்வாறு நின்று செலுத்துவான் என்றால் கலப்பினால் ஒன்றாயும் பொருத்தன்மையால் வேறாயும் உயிருக்கு உயிராத தன்மையால் உடனாய். நல்ல இதை விட உங்களுக்கு வேற விளக்கம் தேவையில்லை. கலப்பால் ஒன்றாய் நிற்கிறான், பொருத்தன்மையால் அவன் வேறாய் நிற்கிறான். அவன் வேற நாங்கள் பொருள் ரெண்டு, ஆனா கலப்பால் ஒன்று. பிறகு உயிருக்கு உயிராதல் தன்மையால் அவன் உயிருக்கு உயிராயிருக்கிறான். அப்ப அந்த தன்மையால் உடனாயும் அப்ப நாங்க சொல்றோம் இல்லை உயிருக்கு உயிராக உன்னை நேசிக்கிறேன்னு முந்தி பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுகளில் எழுதுவான். அந்த உயிருக்கு உயிராய் தன்மையால அவன் இல்லாட்டி இந்த உயிர் செயற்படாது, உயிர் இதண்டாது. அவன் தான் எங்களை கொண்டு இந்த உடலோட பொருத்தி இருக்கிறான். அப்ப என்பது எப்படியாத இனி இறைவனும் உயிர்களும் பொன்னும் மணி போல ஒன்றே எனின் அவன் செய்யும் செயல் பிறர் பொருட்டாகாது. தன் பொருட்டேயாதலின் ஒளியும் இருளும் போல வேறே எனின் தொடர்பில்லாமற் போதலும் அறிந்து கொள்ள. அது எங்கட கருத்து இல்லை. இனி இறைவனும் உயிரும் பொன்னும் பணியும் போல ஒன்றே எனின் அவன் செய்யும் செயல் பிறர் பொருட்டாகாது. அவன் எங்களுக்காண்டி தனதுகளை செய்கிறான், தனக்காண்டி செய்யல. அப்ப தன் பொருட்டே ஆதலும் ஒளியும். அப்ப அவன் தன் பொருட்டே செய்திருந்தா அங்க ஒளியும் இருளும் போல வேற ஏனின். அப்ப ஒளியும் இருளும் தான் அங்க தனக்காண்டி தன் பொருட்டு நிற்கும். அங்க அளவைகளை கொண்டு வர்றது இல்லை. அப்ப தொடர்பில்லாம போதலும் அறிந்து கொள்ள. அதால ஒரு தொடர்பிடாது. தன் பொருட்டு அவன் செய்திருந்தானா எங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்காது. ஆதலால் சொல்லும் பொருளும் வேறே அதலின் பேதாவதும் என்று சம்பந்தம் எங்கும் இல்லை என்று உணர்க. இது மற்ற வேண்ட கருத்தை தான் இதுல வச்சு விளக்கப்படுத்துற. நாங்கள் அதுல ஆழமா போக தேவையில்லை. அடுத்ததுக்கு போங்க. திருமுறைகளில் சுத்த அத்துவித தன்மையே பேசப்படுவது என்பதை மேற்காட்டிய தேவாரத்திலும் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யாருன்னை அறிய கேட்பாரே என்று நீயலால் புரிது மற்றின்மை என்று கூறியதே அடுத்தே கூறும் திருவாசகத்திலும் எங்கட திருமுறைகள்ல சுத்தாத்து விதமே என்றார். அதைத்தான் எங்களுக்கு கூட அதில் தண்டி இருக்கிறார். தேவாரம் திருவாசகங்கள் இந்த நாயன்மாரண்டான மாணிக்க வாசகரண்டான மெய்கண்ட தேவரண்டான எங்களுக்கு இந்த சாத்திரங்கள்ல இந்த சுத்த அத்துவித தன்மையைத்தான் சொல்லி இருக்கிறோம். அவைய போல அந்த பேதம் அபேதம் பேதாபேதம் என்ற கருத்து இல்லை. ஆனா அங்க எங்கட சைவ சித்தாந்தம் பேதமாய் நிற்கும், அபேதமாய் நிற்கும், பேதாபேதமாய் நிற்கும். மூன்றாயும் அவர் எங்களோட நிற்கிறார்ன்றதான் எங்கட சைவ. அப்ப அடிகள் இங்கன மரளியவாற்றால் இறைவனுக்கும் உயிர் உலகங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவித சம்பந்தம் என்பதும் அத்துவிதமாது இது என்பது நன்குணர்ந்து கொண்டேன். அது நிகோபா உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம்? அத்துவிதம். அதை மறக்காம இருந்தா சரி. இப்ப நான் அந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் அதாவது பேதம் அபேதம் பேதாபேதம் அது ராமானுஜாரியார் என்ன சொன்னவர், சங்கராச்சாரியார் என்ன சொன்னவர், மற்றது இன்னொரு ஆள் ராமானுஜர் சங்கராச்சாரியார் விசிட்டாத்வைத்தத்தை சொன்னது. இப்ப சொன்னான் டக்குன்னு மூன்று பேரும் எழுதி உங்களுக்கு அனுப்புறேன். அப்ப உங்களுக்கு குழம்பாது.
இப்ப இறைவன் உலகத்தை செயற்படுத்தும் முறை அம்மா படியுங்கோ தேவி அம்மா. எல்லா பொருள்களிலும் ஒன்றாய் வேறாய் அம்மா உடனாய் தலையங்கத்தை சொல்லிட்டு படியுங்கோ. இறைவன் உலகத்தை செயற்படுத்தும் முறை. ம் எல்லா பொருள்களிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து நிற்கும் இறைவன் அவற்றை இன்ன முறையில் செயற்படுத்துகின்றான் என்பது விளங்கவில்லை. ம் அதாவது உலகம் ஒரு படித்தா இல்லாமல் பல்வேறு வகையாய் காணப்படுகின்றது. அறிவுடைமையாகிய உயிர்களோர் இனத்தவாய் அறிவுடை உலகமாகிய உயிர்கள் இனத்தவாய் இல்லாமல் மக்கள், பறவை, விலங்கு, தாவரம் என்றாற்போல பல்வேறு இனத்தவாயும் ஓர் இனத்துக்குள்ளே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் நிரம்பிய உறுப்பினர். உறுப்பு குறைந்தவர்கள் செல்வர் வறியவர், கருடன், ஊர்க்குருவி, புலி, மான், பசு, எருமை, புல், மரம் என்று இவ்வாறு எத்தனையோ வேறுபாடுகளை உடையனவாயும் அதவற்றால உறவும் பகையும் வாழ்வும் தாழ்வும் இன்பமும் துன்பமும் சிறிது காலம் வாழ்வனவும் நெடுங்காலம் வாழ்வனவும் வாழ்வதற்குரிய காலம் முழுவதும் வாழாது இடையிலே அழிவனுமாய் இங்ஙனம் பலபடியாக காணப்படுகின்றன. அறிவில்லாத உலகமாகிய சடப்பொருள்களும் மண்ணுலகம், பொன்னுலகம், ஒளியுலகம், இருளுலகம், காடு, நாடு, மலை, மடு என்று இங்ஙனம் பலதரப்பட்டனவாகவே காணப்படுகின்றன. ஆகவே இவற்றை ஆக்கியும் காத்தும் அழித்தும் நடக்கின்ற இறைவன் எந்த ஒழுங்கின் மேல் இவைகளை இவ்வாறெல்லாம் செய்கின்றான்? அல்லது யாதோர் ஒழுங்கும் இன்றி தன்மனம் போனவாறு செய்கின்றானா? ஒழுங்கற்ற நிலையில் தன்மனம் கொஞ்சம் மேலெடுங்க. அப்ப இப்ப என்ன இதோ இருக்கா படிச்சுட்டு போவோம். என்ன இப்ப அறிவுடை உலகமாகிய உயிர்கள், இந்த உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னா, ஆனா எல்லாம் ஒரே மாதிரியோ இருக்குது அறிவு. மக்கள் இந்த நாங்கள் மனிதர்களுக்கு வேறு அறிவு, பறவைக்கு, விலங்குக்கு, தாவரத்துக்கு எல்லாத்துக்கும் 6 அறிவு, 5 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு உள்ளதுண்டு எல்லாம் உயிர்கள் இருக்குது. பிறகு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற இதுவும் இருக்கு. பிறகு உறுப்பு குறைஞ்சாக்கள் என்றும் இருக்குது. பிறகு செல்வர் வறியவர், அப்படி இந்த கருடன் அண்டா நூற்குருவி, புலி, மான் இப்படி என்றெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் வேறுபாடையுடையனவாய் அவற்றால் உறவும் பகையும், உறவு வருது, பகை வருது, வாழ்வு வருது, தாழ்வு வருது, இதுகளை சொல்றது இருமை அண்டு. இன்பம் வருது, துன்பம் வருது. அப்ப இந்த சிறிது காலம் வாழ்வனவும் நெடுங்காலம் கொஞ்ச காலம் இட எல்லாரும் 130 வருடம் என்று சொல்லி நம் மனிதர்களுக்கு. ஆனா எல்லாரும் வயது குறையவைகளே சாயினும், சில பேர் 70, சில அப்ப எல்லாம் இந்த வாழ்வதற்குரிய காலம் முழுவதும் வாழாது இடையிலே அழிவனவுமா இங்கனம் பலபடியா காணப்படுகின்றன. அறிவில்லாத உலகமாகிய சடப்பொருள்களும் இந்த மண்ணுலகம், பொன்னுலகம், ஒளியுலகம், இருளுலகம், காடு, நாடு, மலை, மடு இப்படி எல்லாம் இங்கனம் பலதரட்ட எல்லாம் காணப்படுதனை இவற்றையும் இவற்றை ஆக்கியும் காத்தும் அழித்து நடத்துகின்ற இறைவன் ஏன் இந்த ஒழுங்கின் மேல் வேலை இவ்வாறெல்லாம் இப்படி ஏன் பலதர வேறுபாடுகள் இருக்குது? அல்லது ஜாதோர் ஒழுங்குமின்றி தன்மனம் போனவாறு செய்கின்ற, இப்போ ஒழுங்கு இல்லாம சும்மா கண்டபடி செய்கிறாரா? ஒழுங்கற்ற நிலையில் தன் போனபடி செய்வானான், தன் மனம் போனபடி செய்வானான், அதனால் என்ன பயன்? யார் பெற முடியும்? அப்ப தன் எண்ணத்துக்கு இப்படி செய்கிறாரா? அன்றையும் ஒழுங்குன்று செய்தல் பித்து கொண்டவர் முதலியோர் அது செய்யும். இப்போ ஒழுங்கு, இப்போ எல்லா எது கண்டாலும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் மனிதரண்டா, அப்படி எல்லாம் இருக்கணுமே. வேறு இப்படி எல்லாம் குழப்பி செய்கிறார். அப்ப இகழ்ச்சிக்குரியதா இல்லை இது இருக்குது? இது ஒரு நல்ல அறிவுடைய செயலா இல்லையே என்று மாணவனுக்கு ஒரு கேள்வி வருகுது. இப்ப ஆசிரியர் விளங்கப்படுத்த போறார். படியுங்கோ. நன்றே வினாவினாய் பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையுடையவனாகிய இறைவனது செயல் இத்தர் முதலியோரது செயல் போல யாதோர் ஒழுங்கும் இன்றியோ இகழும். எஞ்ஞான்றும் எவ்வாற்றானும் சிறிதும் பிறளாத ஒழுங்கிலேதான் அது நடைபெறுகின்றது. அவ்வொழுங்கு முறையே வினை அல்லது கர்மம் எனப்படுகின்றது. சொல்றார், ஏன் இப்படி ஒழுங்கில்லாமல் வேறுபாட்டோட இந்த உயிர்கள் இருக்குது என்று சொன்னா, வினையும் கர்மம், பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையும் அவன் எண்குணங்கள், அவன் பேரறிவன், அவன் பேராற்றல், அவனுக்கு உயர்வு தாழ்வு அப்படி இப்படி என்று அவன் பார்க்க மாட்டான். அவன் எல்லாரும் அவன் குழந்தைகள், இந்த உயிரினங்கள்
இந்த விலங்கண்ட என்ன, பறவையண்டா என்ன, இந்த தாவரமண்டா என்ன, இந்த மனிதர்கள் எல்லாருமே அவன் குழந்தைகள். அவன் தான் அப்பா. அவர் அப்பாவுக்கு பிள்ளைகள்ல வேறுபாடு இருக்குமோ? இல்லை. அவனுக்கு ஒரு வேறுபாடும் இல்லை. அவன் பெற்றும் கருணையுடையவன். இறைவனது செயல் பித்தர் முதலியோரது செயல் போல யாதொருளுங்கும் இன்றியோ நிகழும் எஞ்ஞாட்டும் எவ்வாற்றானும் சிறிது புரளாத ஒழுங்கிலேதான் அது நடைபெறுகிறது. அவ்வொழுங்குக்கு முறையே வினை. என்னண்டா நாங்கள் செய்த வினை, எங்கட கண்மந்தான். எங்களுக்கண்டு நாங்கள் எங்களுக்கண்டு செய்த கண்மம் எங்க புத்தி தத்துவத்தில பதிஞ்சிருக்கும். எங்கட உயிர் போய் அவர்கிட்ட ஒடுங்கினாலும் எங்கட புத்தி தத்துவமாய் இந்த 36 தத்துவங்களும் போய் மாயையில ஒடுங்கி, மாயை சக்தியில ஒடுங்க, சக்தி போய் இறைவனிட்ட ஒடுங்க. அப்ப எல்லாம் இறைவனோட கிட்டத்தான் நிக்குது. எங்கட உயிரும் அங்க போய்த்தான் நிக்குது, எங்கட வினையும் அங்க புத்தி தத்துவத்தோட நிக்குது. அதுதான் இதற்கு காரணம் என்று ஒற்றே மறுமொழியில சொல்லிட்டார். இந்த வேறுபாடுகள் இருப்பதற்கு காரணம் வினை அல்லது கண்மம். அப்ப உபமானாக்க அடுத்த கேள்வி கேட்கிறார் பாருங்கோ. வினை என்பதன் வழியே இறைவன் தனது செயல்களை செய்கின்றான் எனில் வினையே தலைவனாய் விடும். ஏனெனில் தன் இச்சப்படி நடக்கவும் மாட்டாது. பிறர் வழிபட்டு நடப்பவன் தலைவனாகான். ஆதலின் சொல்றார் வினையண்டா வினையின் வழியேதான். வினை என்பதன் வழியே இறைவன் தனது செயல்களை செய்கிறான் என்று சொன்னா வினையே தலைவனாகி விடுமல்லோ. அப்ப ஏனெனில் தன்னிச்சப்படி நடக்கவும் மாட்டாது. பிறர் வழிபட்டு நடப்பவன் தலைவனாவது அவர் நினைக்கிறார் மாணவன். இப்ப இந்த வினையின்படி தான் இறைவன் செயல்படுறாரு. அப்ப வினையின்படி இறைவன் செயல்பட இல்லை. அறியாது கூறினார் இறைவன் தனது செயல்களை வினையின் வழியே செய்வது. வினையின் ஆற்றலை கடந்து தன் இச்சை வழி நடக்க மாட்டாமையால் அன்று மற்ற அங்கனன் நடப்பின் பல்லுயிர்க்கும் பயனுண்டாதல் கருதியேயாம். வினையின் வழி அவர் நடக்கையில் அவர்தான் வினையை எங்களோட கொண்டு பொருத்துவார். வினை தானாக வந்து எங்களோட சேராது. உயிரும்பை தானாக வினையை எடுக்காது. அவர் அங்க வினையை சேர்க்கிறதுக்கு ஒருதன் வேண்டும். அவர் தான் இறைவன். அவருக்கு தெரியும் நாங்க செய்த வினை அப்படியே பதிவில இருக்குது. அப்ப அதை அவர் எடுத்து தானாக சேர்ப்பார். அப்ப செங்கோல் அரசர்கள் தங்கள் செயல அரசியல் முறைப்படி நடத்துதல் அதனை கடக்க முடியாமையால் அன்று அங்கன நடத்த குடிகளுக்கு நலம் விளைதல் கருதியே அதுபோலவேதான் கடவுள் தனது செயலை வினையின் வழியே நடத்துவதும். ஆகவே அரசனை தலைவனாக நினையாது அரசியல் முறையை தலைவனாக நினைப்பதாயின் கடவுளை தலைவனாக நினையாது வினைய தலைவனாக நினைத்துக்கொள் என்று சொல்ற. நீ இப்போ ஒரு அரசன் ஒரு அரசாட்சி நடத்த வேணுமெண்டா என்ன, அவன் ஒரு ஒழுங்கு முறையில் வச்சிருக்கணும். ஆனாலும் சும்மா கொண்டு போய் ஒருத்தனை ஜெயில போடுவாரோ இல்லை. அரசன் அவன் குற்றம் செய்தபடியே தான் கொண்டே போடுறார். அது மாதிரி தான் கடவுளும் எங்கட வினையை நாங்கள் என்னென்ன செய்தோமோ முற்புறப்பில் அதுக்கேற்ற மாதிரி அவர் தடுத்துக் கொள்ளுவார். அப்ப ஆம் அடிகள் அருள்வது உண்மையா, அடியேனது அறியாமைக்கு வருந்துகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி போட்டு வினை உண்டாருமாறு. சிவாமா படியுங்க. சிவாமா இல்லையோ இதுல? இருக்கிறேன் வாசிக்கட்ட வாசியுங்க. உயிர்கள் உடம்பை கொண்டுதான் வினை உண்டாமாறு உயிர்கள் உடம்பை கொண்டு தானே வினையை செய்தல் கூடும். உடம்பு இல்லாத பொழுது அவைகட்கு வினையேது. இல்லாத பொழுது அதன் தன் வினை கேட்க உடம்புகளையும் புறவற்றையும் வேறு வேறு வகையாக இறைவன் படைத்து கொடுத்தல் எவ்வாறு? மாணவன் கேள்வி என்ன சொல்றார்? உயிர்கள் உடம்பை கொண்டுதானே வினையை செய்தல் கூடும். உடம்பு இல்லாத போது அவைக்கு வினையேது. வினை இல்லாத பொழுது அதனை வினை கேட்டு உடம்புகளையும் பிறவற்றையும் வேறு ஒரு வகையாக இறைவன் படுத்து கொடுத்தல் எவ்வாறு? இந்த கேவல நிலையில இந்த ஆணவத்துக்கு உடம்பு இருக்கோ? இல்ல இல்ல. கேவல நிலையில ஆணவம் இந்த ஆன்மாவை துன்புறுத்தி கொண்டிருக்கிறபடியாத்தான் அவர் உடம்பை தார. அப்ப இந்த உடம்பை தச்சும் போதுதான் அவர் இந்த வினிய சேர்க்கிற. அப்ப அவன் கேட்கிறான், அப்ப உடம்பு இல்லாம இருக்க இந்த உயிர்கள் ஒரு வினையை செய்யாமல் என்ன இந்த வினிய இறைவன் சேர்க்கிறார்.
அப்ப உடம்பு இருக்காம நேரம் அவனுக்கு வினை இல்லை. வினை இல்லாத போல அதனை வினை கேட்ட உடம்பு போல பிறவற்றையும் வேறு வருவாயா அவன் படுத்து கொடுத்தல் எவ்வாறு எப்படி இந்த வினிய இந்த உடம்புக்கு கொடுக்குறாருன்றதான் இப்ப கேள்வி. உங்களுக்கும் அந்த கேள்வி வர்றதோ இல்லையோ? ஆமா. உடம்பு வர முதல் நான் ஒன்றையும் செய்ய இல்லை ஒரு கன்மத்தை. அப்ப வராம என்னண்டு வேறங்களுக்கு இந்த வினிய தார அதான் இப்ப சொல்ல போறேன். இது பலருக்கும் ஐயம் விளைப்பதன்றோ ஆயினும் மரத்திற்கு காரணம் விதை, விதைக்கு காரணம் மரம். ஆதலின் அவ்விரண்டில் ஒன்று இல்லாத பொழுது மற்றொன்றுமில்லை என்பது தெளிவு. ஆனால் இவை எப்படி உண்டாயின என்னும் வினாவிற்கு விடை ஒருவராலும் அறியக்கூடியதா இல்லை. ஆயினும் வித்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து வித்தும் தோன்றி வருதல் கண்கூடு. இரண்டில் இன்னதுதான் முதல் என்று உறுதிப்படுத்துவதற்கு தக்க சான்று இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அது பற்றி நாம் வித்தினால் மரமும் மரத்தினால் வித்தும் உண்டாகின்றன என்ற உண்மையை மறக்க முடியாது. முடியாமையால் வித்தோ மரமோ ஏதோ ஒன்று வகையிலோ முதலில் தோன்றி இருத்தல் வேண்டும். அதன் பின் ஒன்றிலிருந்து ஒன்று காரண காரிய தொடர்ச்சியாய் வருகிறது என்றுதான் முடிக்க வேண்டியுள்ளது. அதுபோலவேதான் வினையும் உடம்பும் ஆகிய இரண்டில் இன்னது முதல் என்பதை உறுதிப்படுத்த முடியாவிடனும் இரண்டில் ஒன்று வகையிலோ முதல் தோன்றியிருத்தல் வேண்டும் என்றும் அதன் பின் அவை காரண காரிய தொடர்ச்சியாய் ஒன்றால் மற்றொன்று தோன்றி தொடர்ந்து வருகின்றன என்றும் முடிவு செய்தல் வேண்டும். என்ன சொல்ற? இது பலருக்கு மையம். என்ன? உடம்பு இல்லாமல் கேவல நிலையில நான் இருக்கும்போது நான் ஒரு விதமான கன்மத்தையும் செய்யவில்லையே. அப்ப இவர் என்னண்டு எனக்கு இந்த வினிய தந்து உடலோட பொருத்துவார் என்று கேட்டா தனவர். அதுக்குத்தான் இவர் ஆசிரியர் மனு சொல்றார். மரத்துக்கு காரணம் விதை, பிறகு விதைக்கு காரணம் மரம். அவ்விரண்டில் ஒன்று இல்லாத பொழுது மற்றொன்று இல்லை என்பது தெளிவு. விதை இருந்தபடியா தான் மரம் வந்தது, மரம் இருந்தபடியா தான் விதை வந்தது. அதைத்தான் இங்க சொல்றார். உடம்பு இருந்தபடியா தான் வினை வந்தது, வினை இருந்தபடியா தான் உடம்பு தந்தவர் என்று ஈஸியா சொல்ற. அப்ப ஒன்று இல்லாத போது மற்றொன்று இல்லை. ஆனால் இவை எப்படி உண்டாயின என்னும் வினாவுக்கு விடை ஒருவராலும். விதை வந்ததா, அப்ப கோழி வந்ததா முதல், முட்டை வந்ததா முதல் என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அதே போல மரம் வந்ததா முதல், விதை வந்ததா முதல். அது மாதிரிதான் இந்த உடம்பு வந்ததா முதல், வினை வந்ததா முதல் என்ற கேள்விக்கு மறுமொழி இல்லையா? அப்ப ஆயினும் வித்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து வித்தும் தோன்றி வருதல் கொண்கூடு. இரண்டில் இன்னதுதான் முதல் என்று உறுதிப்படுவதற்கு தக்க சான்று இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அது பற்றி நாம் வித்தினால் மரமும் மரத்தினால் வித்தும் உண்டாகிற உண்மையை மறக்க முடியாது. முடியாமையால் வித்தோ மரமோ ஏதோ ஒன்று வகையிலோ முதலில் தோன்றியிருத்தல் வேண்டும். அதன் பின் ஒன்றிலிருந்து ஒன்று காரண காரிய தொடர்ச்சியாய் வருகிறது. அது அப்படியே எத்தனை ஆண்டு எத்தனை உலகம் தோன்றிய நாளிலிருந்து வித்திலிருந்து மரம், மரத்திலிருந்து வித்து என்றது தொடர்ந்து கொண்டே இருக்குது, அழியாமல் இருக்குது இந்த மரங்கள். அது போலதான் இந்த உடலும் அழியாமல் இருக்குது. ஏனென்று சொன்னா நாங்கள் ஒவ்வொரு பிறப்பிலையும் செய்கிற இந்த கன்மம் பின் ஒன்றிலிருந்து ஒன்று காரணம் என்றுதான் முடிக்க வேண்டியுள்ளது. அதுபோலவே தான் வினையும் உடம்பும் ஆகிய இரண்டில் இன்னது முதல் என்பதை உறுதிப்படுத்த முடியாவிடினும் இரண்டில் ஒன்று எவ்வகையிலோ முதலில் தோன்றியிருத்தல் வேண்டுமென்றும் அதன் பின் அவை காரண கரைய தொடர்ச்சியாய் ஒன்றில் மற்றொன்று தோன்றி தொடர்ந்து அதானே புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் என்ற ஒவ்வொரு பிறப்பு எடுக்க 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 எங்கட வினைக்கேற்ற மாதிரி எங்கட இந்த உடல் மாறிக்கொண்டிருக்குது. ஆனா உயிர் ஒன்றுதான். மாணாக்கன் மாணாக்கன் அடிகள் காட்டிய முறையே நேர்மையானதே எனினும் வித்தியாயினும் மரமேயாயினும் தம்முள் காரண காரியங்களே என்று பஞ்சபூதங்களை நோக்க அவை இரண்டும் அவற்றின் காரியங்களே. ஆதலின் அவை இரண்டிற்கும் முற்பட்டவனாய் பஞ்சபூதங்கள் இருத்தலின் அவற்றிலிருந்து வித்தோ அல்லது மரமோ தோன்றி பின் வித்தும் மரமும் காரண காரிய தொடர்ச்சியாய் வருகின்றன. ஆனால் உடம்பு
மாயை வினை கன்மம் இவை இரண்டுக்கும் பொதுவான காரணமாய் வேறொரு பொருள் இருப்பின் அதிலிருந்து முதலில் உடம்போ அல்லது வினையோ தோன்றிய பின்பு ஒன்றிலிருந்து மற்றொன்று தொடர்ச்சியாய் வருதல் கூடும். அத்தகைய மூன்றாவது பொருள் யாது உள்ளது. இப்ப மாணாக்கன் கேட்கிறார், அடிகள் காட்டிய முறை நேர்மையானது. எது? மரத்திலிருந்து வித்திலிருந்து மரம் வந்தது. அது மாதிரி உடம்பு வினைய செய்ய, பிறகு வினைக்காண்டி உடம்பை தர, பிறகு உடம்பு வினைய செய்ய, அப்படியே ஒரு சைக்கிளா நடந்து கொண்டு இருக்குது. மாறி மாறி அவர் எங்களுக்கு இந்த எங்களோட ஒரு உயிரை வச்சு நிறைய உடம்புகளை தோற்றுவிக்கிறார். பாம்பாக, பல்லியாக, பூச்சியாக, எறும்பாக, யானையாக, மாணிக்க வாசர் எங்களுக்கு படிப்பு சொல்லியிருக்கிறார் பாட்டுல. அப்ப அது அவர் ஒத்துக்கொள்றார். எனினும் வித்தை ஆயினும் திறமையாயினும் தம்முள் காரண காரியங்களே அன்றி பஞ்சபூதங்களை நோக்க அவை இரண்டும் அவற்றின் காரியங்களே. இது இந்த பஞ்சபூதங்கள் முதல் இந்த உடம்பு, தன்னு, கரண, புவன, போகம் ஆகிய இந்த கண்மேந்திரியங்கள்ல இருந்துதான் தன்மாத்திரைகள் வந்தது. தன்மாத்திரைகள்ல இருந்துதான் பஞ்சபூதங்கள் வந்தது. அப்ப பஞ்சபூதங்களை நோக்க அவை இரண்டும் அவற்றின் காரியங்களே. இது பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த இதுகளின் காரியம் ஆதலின் அவை இரண்டுக்கு முற்பட்டனவாய் பஞ்சபூதங்கள் இருத்தலின் அவற்றிலிருந்து வித்தோ அல்லது மரமோ தோன்றி பின்பு வித்தும் மரமும் காரணகாரிய தொடர்ச்சியாய் வருகின்றன. ஆனால் உடம்பு, மாயை, வினை, கன்மம் இவை இரண்டுக்கும் பொதுவான காரணமாய் வேறொரு பொருள் இருப்பின் இதிலிருந்து முதலில் உடம்போ அல்லது வினையோ தோன்றி பின்பு ஒன்றிலிருந்து மற்றொன்று தொடர்ச்சியாவதல் கூடும். அத்தைய மூன்றாவது பொருள், இந்த மூன்றாவது பொருளை கேட்கிறார். உடம்பா, வினையா? அப்ப இதுக்கு ஒரு மூன்றாவது ஒரு பொருள் ஒன்று இருக்க வேணும். அது யாதன்னு கேட்கிறார். இப்ப ஜோஹாக்கா படிக்கிறீங்களோ? ஜோஹாக்கா ஒரு 5-10 நிமிஷம், 5 தான் நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் அங்கால எங்களுக்கு வகுப்பு தொடங்க வேணும். ஜோஹாக்கா படிக்கிறீங்களோ? ஓகே, தேவியம்மா முடியும். இது இன்றியமையாததொரு வீணாவே ஆயினும் இதற்கு புற சமயங்களில் விட காணுதல் அரிது. சைவ சித்தாந்தத்தில் இதற்கு விடை எளிதில் காணலாம். ஏனெனில் புற சமயங்கள் உயிர்கட்கு உள்ள குற்றம், மாயை, கன்மம் என்ற இரண்டே என்று கூறுகின்றன. ஆனால் அவை இரண்டிற்கும் பொது காரணமாய் மூன்றாவது பொருளை காணுதல் இயலாது. மூன்றாவது குற்றத்தை உணராமையால் மேலும் பல இடர்பாடுகள் உண்டாகின்றன. அவை மாயையாக வினையாக இரண்டில் ஏதோ ஒன்று முதலில் உயிரை பற்றியதாக வைத்துக் கொண்டாலும் அது ஏன் வந்தது என்பது பற்றிற்று என்ற வினாவும் எழும். காரணமின்றியே வந்ததும் பற்றிற்று என்று விட கூறினால் முத்தியடைந்த பின்பும் அவ்வாறு அது ஏன் வந்து வெட்டக்கூடாது என்ற வினா உடனே தோன்றும். என்ன சொல்றார்? இது இன்றியாமதொரு வினாவே. மூன்றாவது பொருள் ஒன்று இருக்குன்னு கேட்கிறார்கள். அது என்னன்னு கேட்கிறார். அப்ப இதற்கு பிற சமயங்கள் காணுதல் அரிது. ஏனென்றா அவைகளுக்கு ஆணவம் அங்க இல்லை. அவைக்கு மாயையும் கன்மம் தான். மற்ற எங்கட சைவ சித்தாந்தம் தான் ஆணவம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப சைவ சித்தாந்தத்தில் இதற்கு விட எளிதில் காணலாம். ஏனெனில் பிற சமயங்கள் உயிர்களுக்குள்ள குற்றம், மாயையும் கன்மம் என்ற இரண்டு தான் சொல்லுது. அதனால் அவை இரண்டுக்கும் பொதுவாய் காரணமாய் மூன்றாவது ஒரு பொருளை காணுதல் இயலாது. மூன்றாவது குற்றத்தை உணராமையால் மேலும் பல இடர்பாடுகள் உண்டாகின்றன. அவை மாயையாக, வினையேயாக இரண்டிலோதோ ஒன்று முதலில் உயிரை வந்து பற்றியதா வைத்துக் கொண்டாலும் அது ஏன் வந்து பற்றிட்டு என்ற வினாலும் காரணமின்றியே வந்து பற்றிட்டு என்று விடை கூறினால் முத்தி அடைந்த பின்பும் அவ்வாறு அது ஏன் வந்து பற்றக்கூடாது என்ற வினா தோன்றும். அது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சபடியா இந்த கேள்விக்கு மறுமொழி எங்களுக்கு விளங்க இருக்கு. என்ன, அங்க முத்தி அடைஞ்ச பிறகு நாங்கள் அந்த ஆணவ முற்றிலும் அது இந்த வலி அடங்கி சக்தி மடங்கி அங்க அதுக்கு பிறகுதான் முத்திக்கு போகும். வாசனை அளவில் இருந்தாலே இந்த ஆன்மா முத்திக்கு போகாது. ஆனால் அவியல் வேறு சமயத்தவர்கள் இந்த இதை காட்டாயினம், இது ஆணவத்தை காட்டாயினம். அவ மாயையும் கன்மம் தான் தனியே இருக்கண்டிவினம். அதை நாங்கள் பிறகு படிப்போம். இப்ப பொறுங்க வாரம் எவ்வளவு கிடக்கண்டு வா. இது கணக்கா கிடக்கு. நாங்கள் இதோட நிப்பாட்டுவோம். இதை படிச்சா கீழே போக வேணும். இதோட நிப்பாட்டி நாங்கள் ஓம் நம சிவாய
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.